வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துதல், பயிர் பல்வகைப்படுத்தல், இயற்கை வேளாண்மை, தோட்டக்கலை மேம்பாடு, இயந்திரமயமாக்கல் மற்றும் டெல்டா அல்லாத 29 மாவட்டங்களில் நெல் சாகுபடி மற்றும் உணவு தானிய உற்பத்தியை அதிகரித்தல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு 45,661 கோடி ரூபாய் விவசாய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது. வேளாண் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது விவசாய மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கான ஒதுக்கீடு 2021-22 இல் 34,221 கோடியிலிருந்து 2025-26 இல் 45,661 கோடி ரூபாயாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்பதை எடுத்துரைத்தார். மொத்த சாகுபடி பரப்பளவு 2019-20 இல் 146.77 லட்சம் ஏக்கரிலிருந்து 2023-24 இல் 151 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. அதே காலகட்டத்தில் இரட்டை பயிர் பரப்பளவு 29.74 லட்சம் ஏக்கரிலிருந்து 33.60 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. வேளாண் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு தொடர்ந்து சிறந்து விளங்குகிறது. ராகி உற்பத்தி திறனில் நாட்டிலேயே முதலிடத்தையும், மக்காச்சோளம், எண்ணெய் வித்து மற்றும் கரும்பு உற்பத்தி திறனில் 2வது இடத்தையும், நிலக்கடலை மற்றும் சிறுதானிய உற்பத்தி திறனில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. பட்ஜெட்டில் தற்போதுள்ள திட்டங்களுக்கு நிதியளிக்கும் அதே வேளையில் மாநிலத்தின் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் மற்றும் அவற்றில் பயிரிடப்படும் பல்வேறு பயிர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய முயற்சிகளையும் அறிமுகப்படுத்துகிறது. உள்ளூர் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை நிவர்த்தி செய்யும் அதே வேளையில் பல்வேறு பிராந்தியங்களில் சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதை அரசாங்கத்தின் அணுகுமுறை நோக்கமாக கொண்டுள்ளது. விவசாயிகளை ஆதரிப்பதற்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 1000 விவசாயிகள் சேவை மையங்களை நிறுவுவது, விவசாய சமூகத்திற்கு விரிவான ஆதரவை வழங்குவதை முதலமைச்சரின் நோக்கமாக கொண்டுள்ளது. கூடுதலாக மாற்று பயிர் சாகுபடி திட்டம் மண்வளத்தை மேம்படுத்தவும் திணை சாகுபடியை ஊக்குவிக்கவும் முயல்கிறது. அதே நேரத்தில் கிராம மக்கள் தொடர்பு பிரச்சாரம் விவசாயிகளுக்கு நேரடியாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கும். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் தோட்டக்கலை உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சிறுதானிய சாகுபடி, காய்கறி பரப்பு விரிவாக்கம், மதிப்பு கூட்டல், நுண் நீர்ப்பாசனம் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகள் போன்ற முயற்சிகள் மூலம் 63,000 மலை விவசாயிகளை ஆதரிப்பதற்காக ஒரு பிரத்யேக மலை விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2024 முதல் 25 வரை ஆண்டு கரும்பு அரைக்கும் பருவத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு மெட்ரிக் டன்னுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பது பட்ஜெட்டின் முக்கிய அறிவிப்புகளில் ஒன்றாகும். இது மத்திய அரசு நிர்ணயித்த நியாயமான மற்றும் ஊதிய விலையை விட அதிகமாகும். 297 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை சுமார் 1.30 லட்சம் கரும்பு விவசாயிகளுக்கு பயனளிக்கும். இருப்பினும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து வருவதால் டன்னுக்கு 5,500 ரூபாய் என்ற அவர்களின் கோரிக்கையை விட ஊக்கத்தொகை குறைவாக இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த கவலைகள் இருந்தபோதிலும் இலக்கு உதவி மற்றும் நிதி உதவி மூலம் கரும்பு விவசாயிகளை ஆதரிக்க அரசாங்கம் உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் விவசாய வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்தியாக தோட்டக்கலையை ஊக்குவிப்பதிலும் பட்ஜெட் கவனம் செலுத்துகிறது. தோட்டக்கலை பயிர் பரப்பளவு தற்போது 2023 முதல் 24 வரை ஆண்டில் 16.3 லட்சம் ஹெக்டேரை எட்டியுள்ளது. இயற்கை மற்றும் இயற்கை விவசாய முயற்சிகளில் இயற்கை விவசாய குழுக்களை உருவாக்குதல், இயற்கை விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லி எச்ச சோதனைக்கு மானியம் வழங்குதல், சான்றிதழ் கட்டணங்களை தள்ளுபடி செய்தல் மற்றும் 4 இடங்களில் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்களை நிறுவுதல் ஆகியவை அடங்கும். ஊட்டச்சத்து விவசாய மிஷன் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும். அதே வேளையில் சத்தான பழங்கள், காய்கறிகள் மற்றும் பருப்பு வகைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாய இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் 2338 கிராமங்களில் 5,000 இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் விநியோகிக்கப்படும். இதனால் 17,000 விவசாயிகள் பயனடைவார்கள். கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 4 ஆண்டுகளில் சுமார் 46,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் சாகுபடிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன.
அதே நேரத்தில் முதல்வரின் மன்னுயிர் காது மன்னுயிர் காப்போம் திட்டம் பல்வேறு கூறுகளின் கீழ் 21.35 லட்சம் விவசாயிகளுக்கு பயனளித்துள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.